பார்க்குறதுக்கே பசுஞ்சோலையாக நிறையா மரங்களும் அடர் நிழலும் ஒரு சிறு காடாக இருக்கிற இந்த பள்ளி வளாகம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த மரங்களெல்லாம் நட்டது நாங்கள் தான். முதல் வகுப்பு இந்த பள்ளி தொடங்கப்பட்டு முதல் வகுப்பு ஆரம்பிக்கிறப்ப இந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த முதல் மாணவர்கள் செட்டாக ஆளுக்கு ஒரு மரக்கன்று கொடுத்து, அப்போ இதை பார்க்குறப்ப வெறும் பொட்டல் காடாக தான் இருந்தது, புல் மண்டி கிடந்த இதாக தான் இருந்தது. ஆளுக்கு ஒரு மரங்களை கொடுத்து இந்த மரங்கள்லாம் நட்டு வளர்க்கணும் அப்படிங்கிறக்கு ஒரு டாஸ்க்காகவே கொடுத்தப்ப எல்லோரும் ஒவ்வொரு மரங்களை நட்டு டெய்லி பாதுகாக்கிறது எங்களுடைய வேலை. அதுக்கு வேலி அமைத்து பக்கத்தில் இருக்க குளத்துல இருந்து தண்ணி எடுத்து அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றி நாங்கள் இந்த பள்ளியில் ஒரு முதல் செட்டு மாணவர்லாம் ஓராண்டு படித்தோம். 10ஆம் வகுப்பு வரை தான் இருந்தது. 11ஆம் வகுப்பு வேறு ஸ்கூலுக்கு போயிட்டோம். இந்த மரக்கன்றுகளை ஃபஸ்ட்டு நட்டு ஓரளவுக்கு 10 அடிக்கு மேலே வளர வச்சிட்டோம். அதுக்கு பின்னாடி வந்த மாணவர்கள்லாம் வளர்த்து எடுத்தது தான் இந்த மரங்கள் இன்றைக்கி சோலையாக இருக்குது. இதுதான் நான் நட்ட மரம். இந்த மரத்தை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 30 அடிக்கு மேலே இருக்குது இன்றைக்கி பார்க்குறதுக்கு. அன்றைக்கி என் கையில் கொடுக்குறப்ப ஒரு 3 அடி கன்றாக என் கையில் கொடுத்தாங்க. மக தான் பக்கத்தில் நின்று அந்த மரத்தை பார்க்குறாங்க. இந்த மரத்தை பார்க்குறதுக்கே அப்பப்போ நாங்கள் ஒரு வருடத்துக்கு ஒரு வாட்டி இந்த பக்கம் போகிறது வழக்கம். இன்றைக்கி பார்க்குறப்ப இவ்வளோ அடர் சோலையாக நிழல் நிறைந்து மாணவர்கள் படிக்கிறதுக்கு வசதியாக நல்லா இருக்க காரணம், ஆரம்பத்தில் இந்த திட்டத்தை முன்னெடுத்த வகுப்பு ஆசிரியரும் தலைமை ஆசிரியர், இந்த பள்ளி நிர்வாக குழு, அவங்க தான் அந்த திட்டத்தை முன்னெடுத்து இன்றைக்கி ஒரு பசுஞ்சோலையாக நிற்கிறதுக்கு காரணமானவர்கள். அவர்களுக்கு நன்றி.